தஞ்சை டெல்டா பகுதியில் மீத்தேன் எடுப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதற்கு பொறுப்பான திமுக இப்போது அதை எதிர்ப்பதாக விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். திருச்சி காஜாபேட்டை பகுதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய விஜயகாந்த், ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட கொதிகலன்களுக்கு பணம் வழங்காததுதான் தமிழகத்தில் தற்போதைய மின்தட்டுப்பாட்டுக்கு காரணம் என்றார். காவிரி டெல்டா பகுதியில் மீத்தேன் வாயு எடுப்பதற்கு அனுமதி கொடுத்த திமுக தற்போது அதை எதிர்ப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கொண்டு போய் தமிழக அரசு கொடுத்திருக்காங்க. அப்புறம் பணம் தரணும். அந்த கொதிகளை இன்னொரு கொதிகளை கொண்டாங்க. முதல்ல செஞ்ச கொதிகளுக்கு பணம் கொடுங்க. அதுக்கப்புறம் இருக்காங்க. பணம் கொடுக்காம ரொம்ப நாள் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொடுத்தாங்களா எனக்கு தெரியாதுமா. தஞ்சாவூர் பக்கத்துல மீத்தேன் வாயு கீழே வந்து யாரு கையெழுத்து போட்டு கொடுத்தா முத திராவிட முன்னேற்ற கழகம் கையெழுத்து போட்டு மீத்தேன் வாயு கொண்டு வரலாங்க. இப்ப எதிர்க்கிறாங்க. அதிமுக அளித்த வாக்குறுதிப்படி ஸ்ரீரங்கத்தில் வாசனை திரவிய தொழிற்சாலையும் புதுக்கோட்டையில் சிமெண்ட் தொழிற்சாலையும் அமையவில்லை என்று கூறிய விஜயகாந்த், ராமஜெயம் கொலை வழக்கில் இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாதது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். ராமன் எப்படி கொண்டாடலாம் எனக்கு தெரியாது. அது வேறு. நான் என்ன சொல்றேன், அதை ஒருத்தங்க ஏதோ நடந்திருக்கு தவறு, அதை கண்டுபிடிக்க வேண்டிய யாரோட கடமை? காவல்துறையோட கடமை. இதுவரைக்கும் கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலாங்கன்னு கேள்வி. அதனால பொதுமக்களுக்கு வெண்ணலுக்கும் பயம் வரும். எம்ஜிஆர் கட்சி நடத்திய போது அதிமுகவின் நிதி 1 லட்சம் ரூபாயாக மட்டுமே இருந்ததாகவும் தற்போது 500 கோடி ரூபாயாக இருப்பதாகவும் கூறிய விஜயகாந்த், அது எப்படி வந்தது என்றும் கேள்வி எழுப்பினார்.